இந்த வீடியோல நம்ம இறால் மசாலா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் 1/2 கிலோ அளவுள்ள மீடியம் சைஸ் இறால் எடுத்திருக்கேன். நல்லா க்ளீன் பண்ணிட்டு சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் வாசத்துக்கு மல்லி இலையும் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானோன்னா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடியில் பிடிச்சிடாம பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி கரம் மசாலா தூளும் தேவைக்கேற்ற மாதிரி உப்பும் சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கிளறக்கூடாது. லோவில் இருந்து மீடியம் ஃப்ளேம் வரைக்கும் வச்சுக்கலாம். மசாலா நல்லா கொதிக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க இறால் சேர்த்துக்கலாம். இறாலை சேர்த்துட்டு கூடவே கொஞ்சம் வாசத்துக்காக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேம் வரைக்கும் வச்சு அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கிரேவி எல்லாம் கொஞ்சம் திக்காகணும், அது வரைக்கும் கிளறிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த மசாலா எல்லாம் நல்லா வத்தி கொஞ்சமாக வந்திருக்கு. இந்த டைமில் கூட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிரேவி நம்ம ரைஸ்க்கு, இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நேரம் வச்சுருக்கேன். நல்லா திக்காகிற வரைக்கும் வச்சுருக்கேன். உங்களுக்கு திக்கான பதத்தில் இறால் கிரேவி வேணும்னா அடிக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடியில் பிடிச்சிடாம பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு டேஸ்டியான இறால் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.